அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். நாம் இப்போ ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் உடனே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும், வாங்க ஹோட்டல் கூட்டிகிட்டு போகலாம், ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கி தருவோம், இல்லைன்னா டிஃபன் வாங்கி தருவோம். அதை ட்ரீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே பண்ணுறது உண்டு. அதே மாதிரி தான் ஒரு ஊரில் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார் இருந்தார். அவருடைய நிலத்தில் அந்த வருஷம் அமோகமான விளைச்சல். இதை நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்னா 4 பேருக்கு ஏதாவது கொடுக்கணும், ஊர் மக்களுக்கெல்லாம் ஏன் கூப்பிட்டு ஒரு வேளை விருந்து போடக்கூடாது அப்படின்ற ஆசை அவருக்கு வந்தது. ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. நிறைய பேர் வந்தாங்க, சில பேரால் வர முடியல. அது மட்டும் கிடையாது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல நல்ல நம்ம வயலில் விளைஞ்ச நெல்லை வச்சு சாப்பாடு செய்யணும், பசும் தயிர் போட்டு சாப்பாடு போடணும்னு அந்த ஊரில் ஒரு பெண்ணை கூப்பிட்டு, நீங்கள் பக்கத்து ஊரில் போய் தயிர் வாங்கிட்டு வாங்க, பானை நிறைய வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த அம்மாவும் ஒரு கூடையில் பெரிய பானையை வச்சு துணியை போட்டு மூடி தயிரை வாங்கிட்டு வராங்க. அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல காற்றடிக்குது. வானத்தில் ஒரு பருந்து ஒரு பாம்பு அப்படி வாயில் அப்படி பிடிச்சிக்கிட்டு பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க என்ன பண்ணுது, அவசரத்தில் கொஞ்சம் விஷத்தை கக்குது. அந்த கக்கின விஷம் துரதிருஷ்டவசமாக அந்த பானை காற்றடிச்சு அந்த பானையை மூடின துணி விலகினதில் விஷம் அந்த பானையில் இருக்கிற தயிரில் விழுந்தது. இது அந்த தயிரை தலையில் சுமந்துக்கிட்டு வர பொண்ணுக்கு அப்போ தெரியலை. தயிரை தூக்கிட்டு கொடுத்தாச்சு, விருந்து சமைக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. தயிர் போட்டு சாப்பாட்டில் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குன்னு அந்த விருந்துக்கு வந்தவங்களாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருக்கும் மயக்கம் வருது, வாந்தி வருது, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இது ரொம்ப விருந்து கொடுத்தவருக்கு வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லையே, இது என்ன ஒரு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வுன்னு ரொம்ப வேதனைப்படுறார். நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. வாந்தி எடுத்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்து போய்ட்றாங்க, சாப்பிட்டவங்க சில பேர் உடனே இறந்து போய்ட்றாங்க. அவரால் அந்த வேதனையை தாங்க முடியல, நெஞ்சு அடைக்கிறாப்புல இருக்குது. இந்த விருந்துக்கு சில பேரால் போக முடியல இல்லையா? அவங்க காது வரைக்கும் இந்த செய்தி போகுது. அப்பாடா, நம்ம இந்த விருந்துக்கு போல பொழைச்சிட்டோம், நல்ல வேளை, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு போயிருந்தா நம்ம உயிர் என்ன இருக்கும்லாம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே புரியல. அழறாரு அந்த விருந்து கொடுத்தவர், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழறாரு. அவர் கத்தி சத்தம் போட்டு அழறாரு. ஊர் மக்கள் ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பேர் செத்து போன உடனே யார் இந்த பாவத்துக்கு காரணம், இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு கணக்கு எழுதலான்னா சித்திரகுப்தனுக்கு குழப்பமாக இருக்குது. உடனே யமதர்மராஜன் கிட்ட போய் கேட்குறாரு, ஏங்க பாவ கணக்கை நான் யார் மேலே எழுதுறது? அந்த பருந்து பாம்பை தூக்கிட்டு போச்சே அது மேலே எழுதுறதா, இல்லை விஷத்தை கக்கிச்சே பாம்பு அது மேலே எழுதுறதா, இந்த விஷம் விழுந்த தயிரை தூக்கிட்டு ஒரு அம்மா கொடுத்துச்சே அது மேலே எழுதுறதா, அந்த தயிர் சோத்தை எல்லாருக்கும் போட்டு விருந்து வச்சாரே அவர் மேலே எழுதுறதா, நான் யார் மேலேங்க எழுதுறது, இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களேன்னு கேட்குறாரு சித்திரகுப்தர். சித்திரகுப்தனுடைய கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக யமதர்மராஜன் அழகாக ஒரு பதில் சொன்னார். பருந்து அது உணவுக்காக பாம்பை தூக்கிட்டு வருது, அது மேலே என்ன பாவம்? பாவம் இல்லை. பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க அந்த விஷத்தை அந்த நொடியில் கக்கியிருக்கு, அது மேலே என்ன பாவம்? பாவம் இல்லை. தலைக்கு மேலே இருந்த பானையை மூடி இருந்த துணி காற்றுல பறந்து விஷம் விழுந்தது அந்த பெண்ணுக்கு தெரியாது, அவன் மேலே என்ன பாவம்? அவன் மேலேயும் பாவம் இல்லை. தயிரை கொண்டு ஊர் மக்களுக்கு நல்ல விருந்து வச்சு தயிர் சோறு போடலான்னு நினச்ச மனுஷன் நல்ல மனசோட விருந்து வச்சிருக்கிறாரு. ஆனால் இவங்க செத்து போயிட்டாங்க, அவர் என்ன பாவம் பண்ணார்? அவர் மேலேயும் பாவம் இல்லை. சித்திரகுப்தனுக்கு குழப்பமாக இருக்கு. ஏங்க நான் கணக்கு எழுதி இதை முடிச்சாகணுங்க, யார் மேலே எழுதுறது? அப்போ யமதர்மன் சொல்கிறாரு, என்ன நடந்ததுன்னே உண்மை தெரியாம விருந்துக்கு வராதவங்க ஆளாளுக்கு வாய்க்கு வந்தது அந்த விருந்து வச்ச பெரியவர் மேல பேசினாங்க இல்லையா, பாவக்கணக்கு அவங்க மேல சரிசமமா பங்கு போட்டு எழுதிடுன்னு சொல்லிடுறார். இதுதான் நிறைய நேரங்கள்ல நாமளும் செய்யறது. இந்த கதை ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட அப்படி மெதுவா மென்மையா சொல்லிட்டு போயிடுச்சு தெரியுமா? இந்த உலகத்துல நிறைய படிப்பும் திறமையும் தேவையே இல்லை ஒரு வேலைக்கு. யார் வேணாலும் அந்த வேலையில் சட்டுன்னு சேர்ந்துடலாம், இருக்கிற இடத்துலேருந்தே அந்த வேலையை செய்ய முடியும். அப்படின்னு ஒரு வேலை இருக்குன்னா அது மற்றவங்களை பற்றி அவதூறு சொல்கிறதுங்கிற வேலை தான். எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அந்த நேரம்?
என்னன்னே தெரியாது, உண்மை தெரியாது, பாதி தெரியும், பாதி தெரியாது. சில நேரம் நாமளே எல்லாத்தையும் இட்டுக்கட்டி சொல்லுவோம். அந்த நேரம் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். யாரை பத்தியோ பேசுறோம். வாய்க்கு வந்ததை பேசுறோம். ஆனா யாரை பத்தி நாம பேசுறோமோ அது அவங்களுக்கு தெரிய வந்தா எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துங்கிறத அந்த அவதூறு பேசுறவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. கேள்விப்பட்டியா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எதேதோ சொல்லுவாங்க. எனக்கு கூட முழுசா தெரியாது, நிறைய பேர் இதை தான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் அப்படியே அந்த அவதூறை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பில்டப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, கட்டிக்கிட்டே போவோம். 1 மாடி 2 மாடி 3 மாடின்னு அடுக்கடுக்காக கதை கட்டுவோம். யோசிக்கவே மாட்டோம். நம்மளை பற்றி இந்த மாதிரி யாராவது சொன்னால் நமக்கு வலிக்குமே, அந்த நேரத்துக்கு அந்த யோசனையே வராது. ஏன்னா அவதூறுன்றது அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அடுத்தவங்க மேலே பரப்பும்பொழுது. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான். விழுந்து விழுந்து ஒருத்தர் வேலை செஞ்சால் பாஸுக்கு அவங்களுக்கும் ஏதோ போல இருக்குது, அதான் தெரியுது பார்த்தாலே அப்படின்னு சின்னதாக ஒரு நெருப்பை கொளுத்தி போடுறது அவங்களால ஆனது. அதை தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஒலிம்பிக் டார்ச்சை ஒருத்தொருத்தங்களா கை மாறி கொடுக்குற மாதிரி நம்ம கடத்துவோம் பாருங்க அந்த அவதூறை. அவ்வளவு பெரிய வலி. ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை போல இருக்கு அப்படின்னு ஒன்று கொளுத்தி போட்டு, அவங்க குழந்தை எங்கேயாவது வெளியூரில் பாட்டி வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், தெரியாது. இப்படித்தான் எல்லாமே. அக்கம் பக்கத்து வீட்டில் நடக்கிறது, நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ஷன் இருக்கோ இல்லையோ, நெக்ஸ்ட் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தெரியலன்னா மண்டை வெடிச்சிரும். ஏன் அப்படி? எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது. அப்போ இது என்ன சொல்கிறது, ஒரு புற்றுநோயை விட மோசமான ஒரு நோய். இதை நாம் அறுத்து எரிஞ்சாகணும். நம்மளால் மட்டும்தான் இதை முடியும். அடுத்தவங்க இதுக்கு ஒரு மருந்து கொடுத்தோ ஒரு வைத்தியர்கிட்ட போய் சரி பண்ணக்கூடிய வியாதி இது கிடையாது. ஆனால் இது மிகப்பெரிய வியாதி. என்ன நம்ம அதில் கொண்டு போகிறோம், என்ன அடுத்தவங்களை பற்றி பேசுறதுனால நமக்கு லாபம் கிடைக்குதுன்னா யோசிக்கிறது கிடையாது. அந்த நேரம் பொழுது நல்லா போகுது, சுட சுட அது என்ன சொல்கிறது, பஜ்ஜி போண்டாவோட டீ குடிக்கிறத அளவுக்கு சுவாரஸ்யமானதாக சில பேருக்கு அது இருக்குது. இது வாய்ப்பேச்சில் மட்டும் கிடையாது, இந்த சோஷியல் மீடியா சமூக வலைதளம்னு சொல்கிறோமே அதில் பரப்புகிற அவதூறு, ஒரு தனி மனிதனை பற்றி பரப்புகிற அவதூறு, சின்னதாக ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து போட்டுற வேண்டியது, ஒரு வீடியோவை எங்கேயோ கிராப் பண்ணி போட்டுட வேண்டியது, ஃபேக்காக ஒரு தலைப்பை கொடுத்துட வேண்டியது. அதை உலகமே நம்பி அந்த அவதூறு 30 செகண்டுக்கு போகிற அந்த வீடியோவில் ஒருத்தருடைய வாழ்க்கை 30 வருஷத்துக்கு மொத்தமாக போயிடும். யோசிக்கிறது கிடையாது. அதை நம்பி அவ்வளவு கமெண்ட்ஸ் எத்தனை பேர் போடுறாங்க. எல்லா நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இது இருக்குது. அவதூறுங்கிறது ஒரு சாமானிய மனுஷனை பார்த்து ஒரு சாமானிய மனுஷனோ அல்லது சமுதாயமோ தூக்கி போடுற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை நோக்கி அவதூறுகளும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இதுக்கு என்ன வழி? அவதூறு பேசுகிறவங்க வாயெல்லாம் ஒட்டுக்க மூடிட முடியுமான்னா முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி அவதூறு பேசுகிற வாய் தானாக அதை உணர்ந்து மூடாவிட்டால் இந்த ஊரால் அந்த அவதூறு பேசுகிற வாயை மூடவே முடியாது. அப்போ அதுக்கு வழி? இது நம்மளை பற்றின அவதூறு தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை குறித்து ரொம்ப வேதனைப்படுறதோ அதுக்காக நம்மளுடைய சக்தியெல்லாம் விரயமாக்குறதோ செய்யாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவதூறு பேசுகிறவங்க ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் சோர்ந்து போவாங்க. சரி, நம்ம சொல்கிற அவதூறு ஒன்றும் இவங்கக்கிட்ட பெரிய தாக்கத்தெல்லாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்படுத்தலை, வேற யாரை பற்றியாவது நம்ம அவதூறு பேச ஆரம்பிக்கலான்னு அவங்க கவனம் நம்மளை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போகக்கூடும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், ஆன்ம பலம் ரொம்ப வேணும். என்னவோ பேசிட்டு போகிறோம். இது நம்மை பற்றி பேசுகிற விஷயம் உண்மை இல்லை, எனக்கு தெரியும், என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியும். நான் ஊருக்கே போய் டாம் அடித்து பிரகடனப்படுத்தி இது அவதூறுங்க, என்னை பற்றினது இல்லைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவிற்கான உணர்தல் வருவதற்கு நமக்கு ரொம்ப பெரிய ஆன்ம பலம் வேணும். இது யாருக்கு வேணாலும் நடக்கக்கூடும். நாளைக்கு உங்களுக்கே வரலாம், எனக்கே வரலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வரலாம். நாம் என்ன பண்ணிடுறோம், சட்டுன்னு நம்பிடுறோம். அதுவும் பிரத்யாரை பற்றி வரக்கூடிய அவதூறுகளை டக்குன்னு நம்புகிறோம். கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்து இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, யாரோ வேண்டாதவங்க செய்கிற வேலையாக இருக்கலாம் அப்படின்னு முதல்ல நினச்சா அவங்கள பற்றி இப்படி ஒரு அவதூறு வந்திருக்குதே அப்படின்னு முதல்ல கேட்கவே கூடாது. அதுவே நாம் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவி. இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, ஆனால் ஒரு அவதூறு ஏன்னா வந்துட்டுருக்கு, சரி ரைட், இது காலமாக பார்த்து நகர்த்தி விட்டுடும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கள பற்றி அந்த அவதூறை பற்றின குறிப்பு எதுவுமே இல்லாமல் பேசுவது தான் நாம் அவங்களுக்கு செய்கிற ஆகச்சிறந்த உதவி. அல்லது நம்மளை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட ஏதோ ஒன்று இல்லாததும் பொல்லாததும் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்மளை பற்றின விஷயமே இல்லை, ஏதோ அவங்க வாய்க்கு வந்தது பேசுகிறாங்க அப்படின்னு அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்காம நகர்ந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம ஏற்படுத்தின மாதிரி நம்ம எதிர்பார்த்த ரியாக்ஷனே வரலையேன்னு அவதூறு பரப்பினவங்க தான் ஏமாந்து போவாங்க. அதனால இதுக்கு மிகப்பெரிய பயிற்சி தேவை. சமுதாயத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய நிலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதரிடமுமே குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். வெறும் நிறைகளால் ஆன மனிதர்களும் கிடையாது, வெறும் குறைகளால் மட்டுமே ஆன மனிதர்களும் கிடையாது. குறை நிறை சதவிகித மாற்றங்கள் வேணுமானா இருக்கும். அப்ப பெரிய நிலைமையில இருக்கிற எல்லா மனிதர்களுமே அப்படிதான். தினம் தினம் தன் மீது வீசப்படும், தூவப்படும், ஒரு சில நேரம் தலையில அள்ளி கொட்டப்படும் அவதூறுகளை எல்லாம் மனசு வரைக்கும் உள்ள எடுத்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால அடுத்தடுத்த ஒரு அடியை நோக்கி போகவே முடியாது. சொல்றவங்க சொல்லட்டும், பேசுறவங்க பேசட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன்னு நிறைய பேர் இருப்பதனால்தான் அவர்களால் தொடர்ந்து சமுதாயத்தில் மிளிர்ந்து கொண்டே இருக்க முடிகிறது. அதனால 2 விஷயம். முதல்ல அடுத்தவங்களை பற்றி அவதூறு பேசாமல் இருப்பதற்கு கொஞ்சம் வாயையும் மனசையும் பழக்கிக்கணும். சிம்பிளான ஒரு டிப் அதுக்கு என்ன தெரியுமா? நாம் ஒரு 4 பேர் சந்திச்சுக்கிறோம் அப்படின்னா 5ஆவதாக அந்த இடத்தில் இல்லாத நபரை பற்றிய பேச்சுக்களையோ அவர்களை பற்றிய ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு விஷயத்தையோ பேசுறதே நிறுத்திடணும். அங்கே தான் அவதூறு ஆரம்பமாகும். அப்படி நீங்கள் பண்ணி பாருங்களேன். ரொம்ப கஷ்டம், முதல்ல எடுத்தோடனே எல்லாம் முடியாது. சொல்கிறது ஈஸிங்க, நீங்கள் ஒரு கண்டென்ட்டுக்காக பேசிட்டு போயிடுவீங்க. அப்படிலாம் இருந்துட முடியுமா? எல்லாரும் பண்ணுறது தானே. அந்த எல்லாரும் பண்ணுறது தானேங்கிறத நாம் எங்கேயாவது ஒரு புள்ளியில் உடைச்சாதான் அவதூறு பேசுவது என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து முதல்ல தொடங்கும். அதுக்கப்புறம் அது சமுதாயம் பழக்கி கொள்ளட்டும். குறிப்பாக சமூக வலைதளங்களில் தெரிந்தவர்களையும் தெரியாதவர்களையும் பற்றி பரப்புகிற பேசுகிற அவதூறுகளை அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமுதாயம் குறைத்து கொள்ளும். 2வது, நம்மளை பற்றி யாரோ அப்படி அவதூறு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நினச்சி சாப்பிடாம தூங்காமல் மருகி அதை நினச்சே வேதனைப்படுறதுக்கு பதிலாக இது என்னை பற்றிய உண்மை கிடையாது, சம்மந்தமே இல்லாத உண்மை இல்லாத யாரோ உளர்ற ஒரு விஷயத்துக்காக என்னுடைய டயத்தையும் எனர்ஜியையும் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிற மனோபாவத்துக்கு நாம் வரணும். இதுக்கும் ரொம்ப நேரமாகும். அவதூறு பேசுகிறவங்க வாயை மூடுறதுக்கு எத்தனை காலமாகுமோ அதை விட 2 மடங்கு காலமாகும் இந்த மன வலிமை நமக்கு வருவதற்கு. ஆனால் தொடர்ந்து நாம் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் அவதூறு பேசுபவர்களின் எண்ணிக்கை குறைந்த உலகமாக மாறும். அதே சமயத்தில் இந்த உலகம் அவதூறு பற்றி தேவையில்லாமல் வேதனைப்படுகிற மனிதர்களின் குறைந்த மனிதர்களை உடைய உலகமாகவும் மாறும். அப்போ 2மே நடக்கணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். இன்னிலிருந்து உங்கள் மத்தியில் இல்லாத யாரோ ஒரு நபரை பற்றி உங்களுக்கு முழுவதும் தெரியாத ஒரு விஷயம், அவங்கள பற்றின தெரியாத ஒரு விஷயத்தை டிஸ்கஷனுக்கு எடுத்து அந்த இருக்கிற 4 பேரோட உங்கள் டயத்தை சுவாரஸ்யமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செய்து முற்றிலும் நிறுத்திடுங்க அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள்.